guys, welcome to Angel Princess. இன்னைக்கு நம்ம ஏஞ்சல் பிரின்சஸ்ல என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் யூஸ் பண்ணாம ஒரு சட்னி அரைக்க போறோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ள போறதுக்குள்ளே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல நான் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். அது நாட்டு தக்காளி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நாட்டு தக்காளி கிடச்சிருக்கு, அதனால் நான் எடுத்துருக்கேன். ஒரு 5 மீடியம் சைஸ் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே இருக்க அந்த இது பச்சை கலரில் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு இப்போ வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை ஃப்ரைடு பண்ணி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லைடி. இதே நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணாத எடுத்துருக்கேன், நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 2-5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வறுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த தோலெல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும். இதுவுமே வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஆர் கடலெண்ணெய் நீங்கள் ரெண்டில் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கின தக்காளி எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு இப்போ 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சட்னி அருமையாக இருக்கும். இல்லை நம்ம கொஞ்சம் கூட தேங்காய் சேர்க்காமல் அரைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோடனே ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி தக்காளியில் இருக்க தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம தண்ணிலாம் ஊற்றல, தக்காளியில் இருக்க தண்ணி தான். இப்போ நல்லா ஒரு மசிச்சு விட்ற மாதிரி நல்லா எடுத்து கிண்டிக்கோங்க. இதுக்கு நீங்கள் மற்ற கட்டெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, அந்த கரண்டிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 4-5 பல்லு பூண்டு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உரிச்சிட்டு. இப்போ அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சட்னி கிடைக்க நல்லாயிருக்கு. இது நீங்கள் ஆப்பம் இடியாப்பம் எது கூட வேணால் சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தோசைக்கும் இட்லி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு சிறிதளவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக போடணும், கொட்டாமல் இதுமாதிரி பொறுமையாக ஆற வச்சுட்டு சேர்க்கும் போது தான் மிக்ஸி ஜாரில் சிலது மிக்ஸி ஜார் ஹீட் ஆகும். நீங்கள் இதுமாதிரி ஆற வச்சு போடுங்க. போட்டு வேர்க்கடலையை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இப்போ சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். உப்பு மரப்பம் வந்துட்டோம்ல, சரி இப்போ உப்பு போட வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் ஜார். இது நீங்கள் புளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வதக்கும் போதே புளியை போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில், இது தாளிப்புக்காக கடுகு கொட்டுக்கிறேன். இப்போ உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு நீங்கள் உடச்சதும் சேர்க்கலாம், இல்லை உடைக்காததும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் இது பண்ணி விட்டுருங்க. இல்லை கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஸ்மெல்லுக்காக. இப்போ ஒரு 2 வரமிளகாய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சட்னி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அந்த தாளிப்பை தூக்கி கொட்டி கிண்டிடலாம். அவ்வளவுதான், நம்ம சுவையான தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு என்ன வேணால் பேர் வச்சிடலாம். தேங்காய் இல்லாத தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி நான் பேர் வச்சுருக்கேன். சட்னி அரைச்சாச்சு. இதுவுமே நல்லா சட்னி ஆச்சு. நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம். டாடா பாய்.